காரைக்கால் திருநள்ளாற்றில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில் சேவை தொடங்கியதை வரவேற்று பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு பேரளம் வழியாக இயக்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் சேவை பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டது. பயணிகள் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்கால் பேரளம் ரயில் பாதை விரிவுபடுத்தப்பட்டு புதிய அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் செய்து தரம் சோதிக்கப்பட்டு சரக்கு ரயில் இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று காரைக்கால் பேரளம் வழியாக மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனை வரவேற்கும் வகையில் கோவில்பத்து பகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் ஏராளமான பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பயணிகள் ரயில் சேவையை வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். அனைத்து போலீசாரும் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என போக்குவரத்து சீனியர் எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். புதுவை போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுவையில் அனைத்து போலீசாரும் தங்களது சொந்த அல்லது அலுவல் ரீதியான இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்தும் பொழுது தவறாமல் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் சில போலீசார் இன்னும் அணியவில்லை. அனைத்து போலீசாரும் ஹெல்மெட் அணிவதை கண்டிப்பாக அனைத்து எஸ்பிக்களுக்கும் உறுதி செய்ய வேண்டும். தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பணியாளர்களும் பணிக்கு வரும்பொழுது ஹெல்மெட் அணிந்துள்ளார்களா என்பதை சரிபார்க்க வேண்டும். இது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் பின்பற்றாதது குறித்து எஸ்பிக்கள், காவல் நிலைய அதிகாரிகள், இதர பொறுப்பாளர்களிடம் இருந்து வாராந்திர அறிக்கை தர வேண்டும். இதை திங்கட்கிழமை தோறும் அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கோட்டக்குப்பத்தில் நடந்த ரவுடி கொலையில் 6 பேரை கைது செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்ததில் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. மரக்காணம் அருகே உள்ள கூனிமேடு குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுரு. இவருக்கு வயது 37. பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது. கடந்த 16ஆம் தேதி இரவு கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திய பொழுது ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்து விட்டு தப்பி ஓடியது. இது குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் பொக்க கார்த்திக் தலைமையிலான கும்பல் சிவகுருவை கொலை செய்தது தெரியவந்தது. இந்த கொலை சம்பந்தமாக கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ், கீழ்புத்துப்பட்டு அனிச்சங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன், கூனிமேடு குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜான்சன், கலைவாணன், முகுந்தன், பொக்கை கார்த்திக் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் கொலையில் தொடர்புடைய 6 பேரையும் ரவுடி சிவகுரு அடிக்கடி தகராறு செய்து தாக்கியுள்ளார். சமீப காலமாக இவர்களுடன் சிவகுரு தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாலும் கைது செய்யப்பட்ட 6 பேரும் முந்திக் கொண்டு சிவகுருவை கொலை செய்து வந்தது தெரியவந்தது. கொலையாளிகளிடம் 2 மோட்டார் சைக்கிள், கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 6 பேரையும் வானூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி விழுப்புரம் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் எம்எல்ஏவாக பதவியேற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் பதவியேற்றனர். தொடர்ந்து 18ஆம் தேதி புதுச்சேரி தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக அன்பழகனை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சட்டப்பேரவையில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் கூடியது. தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி மங்களம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக முதல்வர் ரங்கசாமி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் என அவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் நடந்தது. தாவேகா எம்எல்ஏ ராமு கடவுள் அறிய என கூறி விஜய் படத்தை காட்டினார். இதேபோல ஏம்பலம் தொகுதி எம்எல்ஏ முகந்தாஸ் கடவுள் என்ஆர் அறிய என கூறி பதவியேற்றார். திமுக எம்எல்ஏவாக விக்னேஷ் கண்ணன் பதவியேற்ற பிறகு கண்ணன் புகழ் ஓங்குக என்றார். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உறுப்பினர்கள் ஆர்வ மிகுதியால் உறுதிமொழியை விட கூடுதலான வார்த்தைகளை சொல்கின்றனர், அவை பேரவையில் குறிப்பில் இருக்காது என்றார். மற்றொரு தாவேகா எம்எல்ஏ சாய் சரவணகுமார் பேரவை முடிந்த பிறகு தனியாக வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். மத்திய அரசின் நிலைப்பாட்டால் புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி நிலை குறித்து கவனம் ஈர்க்க அனுமதி கிடைக்காததால் சட்டப்பேரவையில் மலையாளத்தில் திமுக எம்எல்ஏ செந்தில்குமார் உறுதிமொழியேற்றார். புதுச்சேரி சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் 1,56,000 ரூபாயை இழந்துள்ளனர்.
அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ஆன்லைனில் சுற்றுலா தலங்களில் தங்குவதற்கு அறைகளின் விவரங்களை தேடியுள்ளார். அப்பொழுது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அறைக்கு முன்பதிவு செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் 79,800 ரூபாய் அனுப்பியுள்ளார். அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல கோரிமேட்டை சேர்ந்தவர் 9,200 ரூபாயும், காலாப்பட்டை சேர்ந்த பெண் 27,400 ரூபாயும், அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் 39,773 ரூபாயும் 4 பேர் மோசடி கும்பலிடம் 1,56,173 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆன்லைனில் மருந்து விற்பனை செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் இன்று 1000க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் மூடப்பட்டன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரமேஷ், சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும், மருந்துகள் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும், மருந்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை மருந்து வணிகர்கள் நடத்துகின்றனர். இதனை ஏற்று புதுச்சேரியின் 4 பிராந்திகளைச் சேர்ந்த 1000 மருந்தகங்கள் இன்று மூடப்பட்டன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகளை மூடி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஒத்துழைப்பு அளித்த பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. மருத்துவக் கல்லூரிகள், தனியார் கிளினிக்குகளில் உள்ள மருந்தகங்கள் வழக்கம் போல செயல்படும். அவசர மருந்து தேவைக்கு வணிகர்களை தொடர்பு கொண்டால் மருந்துகள் உடனடியாக வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது என்றார். புதுச்சேரி காவல்துறையின் அசாத்திய மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய சிறப்பான சேவையை பாராட்டும் வகையில் நாட்டின் மிக உயரிய கௌரவமான ஜனாதிபதி வண்ண விருது புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், புதுச்சேரி காவல்துறையின் மிக சிறந்த சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் பொதுமக்களுக்கான நேர்மையான சேவைக்கு கிடைத்துள்ள மாபெரும் அங்கீகாரம் இதுவாகும். இந்த விருது புதுச்சேரி காவல்துறையின் ஒட்டுமொத்த பெருமையையும் பொறுப்பையும் சர்வதேச அளவில் உயர்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த நிஷான் விருதுக்கான பிரத்யேக கொடி மற்றும் சீருடையில் அணியும் சின்னத்தின் வடிவமைப்புகளை அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற வடிவமைப்பாளர் ஜெகத் ஜீவன் ராம் உருவாக்கியுள்ளார் என்பதும், அதற்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் முறைப்படி ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் நடைபெறவுள்ள பிரம்மாண்டமான விழாவில் இந்த உயரிய விருது புதுச்சேரி காவல்துறைக்கு முறைப்படி வழங்கப்பட உள்ளதால் புதுவை மாநிலமே விழா கோலம் பூண்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த பெரம்பை அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய 4ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பெரம்பை கிராம மக்கள் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து தேர் வீதி உலா பெரம்பை கிராமம் முழுவதும் நடைபெற்றது. தேர் திருவிழாவினை முன்னிட்டு தாரை தப்பட்டைகளுடன் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஒயிலாட்டம், மயிலாட்டம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் ஆடல் பாடலுடன் ஊர் பொதுமக்கள் நடனமாடி தேரினை வடம் பிடித்து இழுத்து வெகு விமர்சையாக கொண்டாடினர். புதுச்சேரி சட்டசபையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோருக்கு பாதுகாப்பு பணியில் இருந்து 2 பாதுகாப்பு அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். புதுச்சேரி தலைமையக எஸ்பி மோகன்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோருக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த 2 பாதுகாப்பு அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். அதன்படி சபாநாயகரின் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வந்த இன்ஸ்பெக்டர் முருகன் தற்பொழுது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல துணை சபாநாயகரின் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வந்த சப் இன்ஸ்பெக்டர் பிரதாபன் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின் 250ஆம் ஆண்டு நிறைவு விழாவை காரைக்காலில் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. பாரிஸ் அந்நிய வேத போதக சபை என்பது 17ஆம் நூற்றாண்டில் பிரான்சில் நிறுவப்பட்ட கத்தோலிக்க மறைப்பணி ஆகும். ஆசிய நாடுகளில் கிறிஸ்தவத்தை பரப்புவதாகவும் உள்ளூர் குருக்களை உருவாக்குவதாகவும் இந்த சபை உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின் 250ஆம் ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து அதனை நினைவு கூறும் வகையிலும் கொண்டாடும் வகையிலும் காரைக்கால் புனித தேற்றருவு அன்னை ஆலயத்தில் வரும் 26ஆம் தேதி பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின் 250ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற உள்ளதாக மாவட்ட பங்கு குரு பால் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் கடலூர், புதுச்சேரி மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சி நாளன்று கொடி அணிவகுப்பு மற்றும் கொடியேற்றம், அதனைத் தொடர்ந்து பாரிஸ் அந்நிய வேத
போதக சபை குறித்த கருத்தரங்கம், அதனைத் தொடர்ந்து காரைக்கால், புதுச்சேரியில் பணியாற்றிய குருக்களின் வரலாறு என 250 ஆண்டு வரலாற்றை நினைவு கூறும் வகையில் இந்நிகழ்வு நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனியார் பள்ளிகள் 97.83% தேர்ச்சி பெற்றுள்ளன. கடந்த மார்ச், ஏப்ரல் 2026 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 4230 மாணவர்களும் 3851 மாணவிகளுமாக மொத்தம் 8081 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7906 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 4100 மாணவர்களும் 3806 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 189 தனியார் பள்ளிகளில் 123 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளன. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. புதுவை மாநிலத்தில் 2021 பொறுப்பேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியது. இந்த உதவித்தொகை தேர்தல் நெருக்கத்தில் 2500 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாக பிப்ரவரி, மார்ச் ஆகிய 2 மாத உதவித்தொகையாக 5000 ரூபாய் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவர் பதவியேற்ற பின் ஏற்கனவே உயர்த்திய குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுத்தார். அதன்படி சிவப்பு ரேஷன் அட்டை வைத்துள்ள 65000 குடும்ப தலைவிகளுக்கு வங்கிக் கணக்கில் நேற்று முதல் இந்த தொகை வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்திருந்தார்.